எனக்கு வயசாயிடுச்சு, இல்லை 70 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன மறதிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வியாதி தானே, இது எல்லாருக்கும் இயற்கையா வர்றது தானே அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனுக்கு அதிகமான கோபம் வந்திருக்கு, எப்போதுமே கோபத்திலே இருக்கான். இதனால அவனால ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ ஃபேமிலியோடையோ ரொம்ப நிம்மதியா வாழ முடியல. எங்கேயுமே அவன் வேலை பார்க்குற இடத்துல கூட அவனால சந்தோஷமா இருக்க முடியல. என்னால எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், நான் ரொம்ப பலவான், எனக்கு ஆரோக்கியம் என் உடலில் இயற்கையாகவே இருக்கிறது, இப்படி நிறைய நல் வாக்கியங்களை ஆட்டோ சஜஷன்ஸா உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு எதிர்மறை எண்ணத்தை கூட வெளியே கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போக 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 அந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போயிருது. இதேதான் அந்த எட்ரோ சஜஷனால ஒருத்தரை சாகடிக்க கூட முடியும் அப்படிங்கறதுக்கும் ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. அவரோட இந்த எதிர்மறை எண்ணத்துக்கு எதிரா அவர் சில நேர்மறை எண்ணங்களை அவருக்குள்ள விதைத்து இருந்தால் அவர் இன்னும் கூட உயிரோட இருந்திருக்கலாம் அப்படிங்கறத ஆத்தர் ரொம்ப வருத்தத்தோடய சொல்லிக்கிறாங்க. 3 கூற்றுல முதல் கூற்று எது இருக்கோ அதை தான் நம்ம மேல்மனம் நம்பி அதையேதான் ஆழ்மனம் செயல்படுத்துகிறது. நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே அதோட இயக்கத்துல தான் இருக்கு, அதோட கண்ட்ரோல்ல தான் அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு நிமிடமும் அது ஓய்வு ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப அழகா அது வேலை பார்த்துட்டு இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு அழகா உள்ள போய் செரிக்கப்பட்டு அது ரத்தமா, திசு, சதையா, செல்லா, எலும்பா அப்படி உருமாற்றம் அடைகிறதுனா கூட அது எல்லாமே அந்த ஆழ்மனதோட சக்தி தான் அப்படிங்கிறாங்க. வணக்கம், டிவைன் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ்எம் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த பிஎம்சி சேனலுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும், என்னை வழிகாட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாம ஜோசப் மர்ஃபி எழுதின தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்திகள், இந்த புத்தகத்தோட 2ஆம் பாகத்தை பார்க்க போறோம். நாம நமக்கே சில செல்ஃப் சஜஷன்ஸ், நல்ல அதாவது விஷயங்களை சொல்லலாம், ஒரு நேர்மறையான விஷயங்களை சொல்லலாம். அப்படி சொல்றதுல அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஜோனட் அப்படின்னு ஒரு மேடை பாடகி இருந்திருக்கா. அவள் 2-3 வாய்ப்புகள் அவள் கிடைக்கும் போதும் அதில் அவளால் சரியான பாட முடியலை. ஏன் அப்படின்னா அவளுக்குள்ள ஐயோ நாம மேடையில் ஏறி பாடும்போது நம்ம தொண்டை சரியா இல்லைன்னா அதோட ட்ரையல் பார்க்கும்போதே அவளால் பாட முடியல. அந்த பயம், குழப்பம் நிறையா வந்ததுனால அவளோட குரல் வளைய அப்படியே இழுத்து டைட்டாக ஆயிடுச்சான். ஸோ அவளை பாடணுன்றப்பவே அந்த குரல் மற்றவங்களால கேட்கக்கூட முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்குது அப்படின்னு இதாக இருக்குது. ஸோ அவளுக்கு புதிதாக திரும்ப ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அவள் ரொம்ப இந்த வாய்ப்பை நான் இப்படியாச்சும் எனக்கு மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அந்த பிள்ளை டிசைட் பண்ண உடனே தான் தனியாக அமர்ந்து ரொம்ப தளர்வான ஒரு மனநிலைக்கு போயிட்டு ரொம்ப அமைதியா நான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அமைதியோடும் இருக்கிறேன், என் குரல் மிக அழகாக இருக்கிறது, நான் மிகவும் நன்றாக பாடுகிறேன், இப்படி நல்ல வாக்கியங்களை அவ தனக்குத்தானே ஆட்டோ சஜஷன் மாதிரி சொல்லிக்கிட்டாலாம். ஒரு நாளைக்கு 2 to 3 times அவ இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்கா. தூங்க போறதுக்கு முன்னாடி அவ தனக்கு சொல்லிட்டே இருந்திருக்கா. ஸோ அதனால அந்த வாய்ப்பு கிடைத்த அன்னைக்கு அவ ரொம்ப அழகா போய் தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி அவ பாடி காட்டியிருக்கா. அதற்கான ரொம்ப அழகா பாடினதால அதற்கான வாய்ப்புகளை அவ பெற்றிருக்கா. அதே மாதிரி ஒரு 70 வயது பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மறதி வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இல்லை 70 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன மறதிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வியாதி தானே, இது எல்லாருக்கும் இயற்கையா வர்றது தானே அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது கொஞ்சமாவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நிலைக்கு அப்புறம் அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, ஐயோ நாம இந்த மறதியில மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கே நிறைய ஆட்டோ சஜஷன்ஸ், என் நினைவுகள்
எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது என் நினைவுக்கு அது வருகிறது. நான் புதுசா பதிய வைக்கிற அத்தனை கருத்துகளும் என் நினைவில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என் நினைவாற்றலை சிறந்த முறையில் இயக்குகிறது இப்படின்னு அவங்க நிறைய ஆட்டோ சஜஷன்ஸை தனக்குத்தானே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படி சொல்ல 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 மிராக்குலஸா அவங்க அந்த ஞாபக சக்தி அதிகம் மறைச்சதை அவங்க சந்தோஷமா ஆத்தர்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கோபம், ஒருத்தனுக்கு அதிகமான கோபம் வந்திருக்கு, எப்போதுமே கோபத்திலே இருக்கான். இதனால அவனால ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ ஃபேமிலியோடையோ ரொம்ப நிம்மதியாக வாழ முடியல. எங்கேயுமே அவன் வேலை பார்க்குற இடத்துல கூட அவனால சந்தோஷமா இருக்க முடியல. ஸோ ஆத்தர் கிட்ட வந்து நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எனக்கு இந்த கோபமும் எரிச்சனும் என் வாழ்க்கையிலேருந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்கும்போது ஆத்தர் அவருக்கும் இதே தான் செல்ஃப் சஜஷன் தான், ஆட்டோ சஜஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நிம்மதியோடும் இருக்கிறேன். இந்த பிரபஞ்ச ஆற்றல் இணக்கமாக இருக்கிறேன். இந்த இயல்பே, இந்த இணக்கமான இயல்பே எனக்கு இயல்பானதாக மாறுகிறது அப்படின்னு ஆட்டோ சஜஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் திரும்ப 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 சொல்லும்போது அவரை சுற்றி இருந்த உறவுகளும் நண்பர்களும் அவர்கிட்ட இருந்த அந்த மாற்றத்தை பார்த்து பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தருக்கு அவர் லெட்டர் போட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஓகேவா? இதே தான் இது வந்து ஆட்டோ சஜஷன்ஸ். அடுத்தது எட்ரோ சஜஷன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன்ல நாம வாழ்றது. அதாவது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ உருப்பட போறதே இல்லை, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, உனக்கு சளி தான் பிடிக்க போகுது, இந்த உலகத்துல யாரையுமே நம்பாத, இங்க நம்பிக்கைக்கு தகுந்தமான ஆட்கள் யாருமே இல்லை, உன்னால எதுலையும் ஜெயிக்க முடியாது, இப்படி ஏதாச்சும் நெகட்டிவா பேரண்ட்ஸோ ஊரார்களோ சொல்லி சொல்லி டீச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா அந்த குழந்தையோட மனதில் அது அப்படியே பதியுது இல்லையா? குழந்தையா இருக்கிற வரைக்கும் அது கரெக்டு தான், பிகாஸ் அதுக்கு எதுவும் தெரியாது. ஆனா வளர்ந்த பிறகும் அந்த விஷயங்களை அப்படியே நீங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. தீராத வியாதிகளையோ இல்லை பிரச்சனைகளையோ நீங்க மாட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா திரும்பவும் இதை பத்தின விழிப்புணர்வோட நீங்க உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ், நான் ரொம்ப திறமையானவன், என்கிட்ட நிறைய திறன்கள் இருக்கு, நான் என்னால எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், நான் ரொம்ப பலவான், எனக்கு ஆரோக்கியம் என் உடலில் இயற்கையாகவே இருக்கிறது, இப்படி நிறைய நல் வாக்கியங்களை ஆட்டோ சஜஷன்ஸா உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு எதிர்மறை எண்ணத்தை கூட வெளியே கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போக 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 அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து வெளியே போயிடுது. இதே தான் அந்த எட்ரோ சஜஷனால ஒருத்தரை சாகடிக்க கூட முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து குறி சொல்லுவாங்க, நம்ம இடத்துல வந்து அந்த கொம்பை வச்சுட்டு குறி சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து அந்த ஒரு பால் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு அதை வச்சுட்டு குறி சொல்லுவாங்களாம். அந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு. அப்போ அந்த லேடி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, வர்ற அமாவாசை அன்னைக்கு நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை அப்படியே உள்ள வாங்கிட்டாரு. ஆத்தர் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, உறவுகள்கிட்ட எல்லார்கிட்டையும் அவர் புலம்பியிருக்காரு. ஆத்தர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இல்லை இதெல்லாம் நம்பாத, இதுல இருந்து உன்னால வெளி வர முடியும், இதை நீ எதிர்த்து உனக்கான விஷயங்களை சொல்லலாம்னா கூட அந்த லேடி சொன்ன விஷயத்த அவர் ரொம்ப ஆழமா நம்பினால தான் இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு உறவினர்கள் கிட்ட என்னெல்லாம் செட்டில் பண்ணணுமோ வில் எழுத, அதாவது உயில் எழுதுறதுல இருந்து எல்லாத்தையுமே வக்கீல பார்த்து எல்லாம் செட் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி அந்த விஷயத்த நம்பிட்டாரு. அவர் நம்பினதுனால அந்த லேடி சொன்ன மாதிரி அந்த அமாவாசை வந்தப்போ அவர் ஹார்ட் அட்டாக்ல நிஜமாலுமே இறந்து போயிருக்காரு. ஸோ வெளியிருந்து வந்த அந்த ஒரு சின்ன விஷயத்த அவரோட மனசு அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டதுனாலதான் இது நடந்தது. இதே ஆத்தர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன ஒரு விஷயத்த அவர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா, அவரோட இந்த எதிர்மறை எண்ணத்துக்கு எதிரா அவர் சில நேர்மறை எண்ணங்களை அவருக்குள்ள விதைத்து இருந்தால் அவர் இன்னும் கூட உயிரோட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து ரொம்ப வருத்தத்தோடய சொல்லிக்கிறாங்க. அடுத்தது அந்த காலத்துல இருந்த தத்துவ இயலர்கள் இல்லைன்னா உளவியலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, முக்கூட்டு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதை தான் வச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 கூற்றுல முதல் கூற்று எது இருக்கோ அதை தான் நம்ம வந்து மேல்மனம் நம்பி அதையே தான் ஆழ்மனம்
செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க, மனிதர்களால் நிர்மாணிக்கப்பட்டவை எல்லாமே அழிந்து போகக்கூடியது. பிரமிடுகளும் மனிதர்களால் நிர்மாணிக்கப்பட்டது, அதனால பிரமிடுகளும் அழிந்து போகும். இப்படி ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குன்னா நம்மளோட மேல் மனம் முதல்ல இருக்கு இல்லையா, நிர்மாணிக்கப்பட்டவை அனைத்தும் அழிந்து போகும். இந்த விஷயத்தை தான் அது ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துக்குது. அதை தான் அது வந்து ரிப்ளை, அதுக்கு தான் அது வந்து ரியாக்டே ஆகும். அந்த எண்ணத்துக்கு தான் அது எதிர்வினை புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அவங்க நியூயார்க் சிட்டி போயிருக்காங்க ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு. அப்போ அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவர் வந்து எடுத்ததுமே என் வாழ்க்கையே தலைகீழாக இருக்குது, நீ என்னோட உறவுகளும் எதுவுமே சரியில்லை, என் பிஸ்னஸில் பயங்கர தோல்வி, நான் எதை தொட்டாலுமே அது எனக்கு நெகட்டிவாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஆத்தர் திரும்ப சொல்லியிருக்காங்க, உன் வார்த்தைகளில் கவனம் வை, அதுதான் உனக்கு இயல்பாகுது. ஸோ அதுவும் நீ சொல்ற முதல் சென்டென்ஸ்ல ரொம்ப கவனம் வை அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்குது, எனக்கு இணக்கமானவைகளை எனக்கு தருகிறது. என் வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறது. என் மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. நான் எல்லோரோடும் இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ சஜஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் சொல்ல 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 அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாமே நல்ல முறையில் என்னோட உறவுகளோட நான் ரொம்ப சந்தோஷமா மாற ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்தருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லையற்ற பேரறிவுக்கு, பிரபஞ்ச அறிவுக்கு எல்லாமே தெரியும். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் அதுக்கு பதில் தெரியும். ஆனா அதுக்கு பதில் தெரியுங்கிற விஷயம் அதுக்கு தெரியாது. அனுமார போல அதோட பலம் அதுக்கு தெரிய போறது இல்லை. அதனால சரியான முடிவுகளை அதை எடுக்கணும்னா கூட நீங்க சரியான இன்புட்டை உள்ள கொடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஆட்டோ சஜஷன்ஸை நீங்க உங்களுக்குள்ள சொல்லலாம். என் ஆழ்மனதிற்கு அனைத்து விடைகளும் தெரியும். அது எனக்கு ஏற்ற செயல் விடைகளை, அதாவது செயல்களையே செய்கிறது. என் ஆழ்மனம் எல்லையற்ற சக்தியை பெற்றுள்ளது. எனக்கு சரியான முடிவுகளையே தெரிகிறது. இதனால் நான் பேரின்பம் அடைகிறேன். இந்த மாதிரி சில ஆட்டோ சஜஷன்ஸை நாமளே நமக்கு சொல்லும் போது அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சாப்டர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சாப்டர் வந்து அற்புதங்களை நிகழ்த்தும் ஆழ்மன சக்தி அப்படிங்கிறதுதான். நம்மளோட ஆழ்மனதோட சக்தி வந்து அளப்பறிய முடியாதது. பிகாஸ் அது வந்து பிரபஞ்சத்தோட எனர்ஜி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அதால ரொம்ப அழகா தெளிவா பார்க்க முடியும். ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாம கவனிச்சிருக்கவே மாட்டோம், ஆனா நம்ம ஆழ்மனம் அதை ரொம்ப அழகா கவனிக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே அதோட இயக்கத்துல தான் இருக்கு, அதோட கண்ட்ரோல்ல தான் அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு நிமிடமும் அது ஓய்வு ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப அழகா அது வேலை பார்த்துட்டு இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு அழகா உள்ள போய் செரிக்கப்பட்டு அது ரத்தமா, திசு, சதையா, செல்லா, எலும்பா அப்படி உருமாற்றம் அடைகிறதுனா கூட அது எல்லாமே அந்த ஆழ்மனதோட சக்தி தான் அப்படிங்கிறாங்க. நாம எல்லாருமே மேல்மனம் கூட ஓய்வெடுக்கும், ரெஸ்ட் எடுக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆழ்மனம் ஒரு போதுமே ஒரு வினாடி கூட அது தூங்காது, ஓய்வு கூட எடுக்காது. அது ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சா நம்ம ஹார்ட் நின்று போயிடும், வேலை செய்யாது, நாமளே ஒரேடையா போக வேண்டியது இருக்கும். ஸோ எப்போதுமே நம்மளோட ஆழ்மனம் ரொம்ப அழகா வேலை செஞ்சுட்டே இருக்கு. நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா அந்த ஆழ்மனது கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ, நாளைக்கு என்ன நடக்கணுமோ, இல்லை என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை ஒரு வார்த்தைகளா சொல்லிட்டு படுங்க. அப்படி நீங்க தூங்க கரெக்டா அந்த தூக்கமும் விழிப்பும் இல்லாத ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அந்த நிலையில அதை கிட்ட சொல்லிட்டு படுங்க. அது அழகா உங்களோட வாழ்க்கையா அதை அமைச்சு ரொம்ப அழகா நம்ம ஆழ்மனம் கொடுத்துரும் அப்படின்றாங்க. ஷேக்ஸ்பியர் எல்லாம் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகளை அவரால் வெளிக்கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதேதான்
ரஃபேல் அப்படிங்கிறவர் மடோனான்ற ஓவியங்களை ரொம்ப அழகா இந்த ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்தி தான் வரைய முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பி தேவன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான சிம்பனி இசையை உருவாக்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆழ் மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, அதை நாம சரியா பயன்படுத்தணும்.